வாக்காளர் பட்டியல்ல பெயர் இருக்கும், ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா பெயர் இருந்தா போது ஓட்டு போடலாம். சோ பெயர் இருப்பவருக்கு தகுந்த மாதிரியான அடையாள அட்டையை உருவாக்கி அதன் மூலம் கள்ள ஓட்டு போட்டு திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்பதைத்தான் நான் விஞ்ஞான ரீதியான ஊழல் சொல்றேன். இல்ல திமுக ஏன் அலறுதுன்னா குஜராத்ல எப்படி ஜெயிச்சீங்க? 78 லட்சம் வாக்காளர்களை இல்ல சரவணன் ரன்னிங் கமெண்ட்ரி வேண்டாம். அவரோட கருத்து இல்ல சரவணன் நீங்க வெயிட் பண்ணுங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருங்க. நான் சொல்றது கேட்டுங்க முழுசா. சொல்லுங்க. ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். காலப்பட்டியில தொடர்ந்து திமுக ஜெயிக்கிற இடத்துல 300க்கு 400க்கு மேற்பட்ட நியூமரேஷன் ஃபார்ம் கொண்டு போய் கொடுத்தா வாங்குவதற்கு ஆள் இல்லை. இஸ் தி ரியாலிட்டி. விஞ்ஞான ஊழலுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. விஞ்ஞான வாக்கு திருட்டுக்கு மிகச்சிறந்த உதாரணம் இது. திமுக இந்த மாதிரி ஓட்ட வைத்துதான் வெற்றி பெற்றது. அதனாலதான் அலறாங்க. திரு நாகராஜ், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அண்மையில் உச்ச நீதிமன்றத்தில் இந்த பீகார் எஸ்ஐஆர் விவகாரம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு வர்றப்ப இசி ஒரு சப்மிஷன் சொல்றாங்க. நாங்கள் 2023 டூப்ளிகேட் ஓட்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ற சாஃப்ட்வேரை ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், அது எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அந்த சாஃப்ட்வேரை இசிஐ ஆஃப் பண்ணிச்சு? யாருடைய கட்டளையின் அடிப்படையில், உத்தரவின் அடிப்படையில் அந்த முடிவை அவங்க எடுத்தாங்க? அப்படி இதை ஆன் பண்ணி வச்சிருந்தா டூப்ளிகேட் ஓட்டர்ஸ் அப்பவே கண்டுபிடிச்சிருக்கலாமே. சார், ஆதாரோட இணைக்கணும்னு சொன்னப்போ குரங்கு படத்தை எல்லாம் போட்டு ஆதார காமிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சது யாரு? காங்கிரசும் திமுகவும். இன்னைக்கு ஆதார் வேணுங்கிறாங்க, எடுத்துக்கலாங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. சார், பீகார்ல முதல்ல 11 ஆவணங்கள் தான் சேர்க்கப்பட்டது. 12வது ஆவணமா உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு பிறகுதான் சேர்க்கப்பட்டது. அதுதான் வேண்டாம்னு சொன்னது யாரு? ஆதார வேண்டாம் என்று சொன்னது யார்? இன்னைக்கு ஆதார் இருந்திருந்தா கள்ள ஓட்டு போட முடியாது. திமுக சொல்ற திமுக எதிர்ப்புக்காக எலெக்ஷன் கமிஷன் இந்த முடிவை எடுத்துட்டாங்களா? அதத்தான் ஜவஹர் அலி தெளிவா சொல்றாரு. ஆதாரோடு இணைக்கப்பட்டிருந்தால் ஒரு நபர் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஏன் இணைக்கல? ஆதாரோடு இல்ல ஏன் இணைக்கல? இல்ல ஏன் இணைக்கல? சரவணன் ரன்னிங் கமெண்ட்ரி இருங்க, ரன்னிங் கமெண்ட்ரி இல்ல இது. திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாருல, ஏன் இணைக்கல? எதிர்ப்பு தெரிவிச்சது யார்? எதிர்ப்பு தெரிவிச்சா இணைச்சிட்டீங்க. முடியாதுன்னு சொன்னது யார்? இப்போ மகன் ரேகா பில்லுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். சரி, ஏன் கேட்கல? சரி சரவணன், இல்ல சிவபிரியன்றத்துல இல்ல சரவணன், மத அரசியல் பண்ணாதீங்க, மத வெறுப்பு பண்ணாதீங்க. இல்ல நாகராஜ் சரவணன் கேட்க மாட்டீங்க. சரவணன் அதையும் கேட்கணும்ல. சரவணன் வெயிட் பண்ணுங்க. சரவணன் நேரம் கடந்து போறோம். இப்ப ஏன் ஆதாரம் இணைக்கல? இப்ப ஆதார் கட்டாயமா இல்லையா? இப்ப ஏன் இணைக்க முடிவை எடுக்கல அப்படின்றாரு சரவணன். பட்டியலில் திருத்த பணியில் முறைகேடு இருந்தால் ரத்து செய்வோம் தெளிவா சொல்லிச்சு. இசி தன்னுடைய பணியை சரியாக செய்து கொண்டிருக்கிறது.